Hi friends, இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் நான் ஏதாச்சும் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் வந்து நம்ம வீட்டில் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்போம். டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ கடைகளில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஷூட் பண்ணி உங்களுக்காக காட்டியிருக்கேன். இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்காங்க. அதை ரெண்டாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம நிறைய ஆக்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, மாதுளம்பழம் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து கரண்டி அப்படி இல்லைன்னா கத்தி ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சு அதை தட்டணுன்னா உள்ளே இருக்க சொலைகள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக உறிஞ்சி வந்துடும். அந்த மாதிரியான டெக்னிக் தான் இந்த அண்ணா வந்து யூஸ் பண்ணுறாங்க இங்கே. இதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய விதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சையான பால், காய்ச்சாத பாலை வந்து நல்லா இவங்க வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு மாதுளம்பழத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருப்பாங்க, சின்ன கிளாஸ் அளவுக்கு. அப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தண்ணியும், அதாவது ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, சிலவங்க நிறைய சாப்பிடுவீங்க, சிலவங்க கம்மியாக சாப்பிடுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா அடிச்சுக்கிறாங்க. இவ்வளோ தான். இந்த மாதுளம்பழம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து நல்லா பக்காவாக இருக்குது. இது வந்து நான் குடித்து பார்த்தேன் அவங்க பண்ணவுடனே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வந்து சூஸ் பண்ணும்போது வந்து ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே இருக்கும் இல்லையா, மில்க் நல்லா திக்காக, அந்த மாதிரி மில்காக வந்து நீங்கள் ஜூஸ்க்கெலாம் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மாதுளம்பழம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, இல்லை இந்த கர்ப்பப்பை கோளாறு, இல்லை வயிற்றில் புண்ணு இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து குடிப்பாங்க. நிறைய சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது இல்லையா, அல்சர் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்து வந்து நம்ம லைம் ஜூஸ் பார்க்கலாம். லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போடுறது வந்து எசன்ஸ் சேர்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அண்ணா பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு 2 கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இவங்க வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியும் சர்க்கரையும் மட்டும் போட்டு அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு லெமனை பார்த்திங்கன்னா அவங்க வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையை கூட அவங்க எடுக்கலை, அப்படியே தோலோடு அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு ஒரு 2 சுற்று சுற்றுறாங்க, அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் ஜூஸ்க்குள்ளே அதை லெமன் இருக்குல்லையே அது உள்ளே இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தோலில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு வந்து லைட்டாக அதில் வந்து ஜூஸ்க்குள்ளே வந்து இறக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா டேஸ்ட்டும் கொடுக்குது. நம்ம அரைக்கும் போது வந்து அந்த தோல் அரையாமல் பார்த்துக்கணும். அதுக்காக சும்மா ஒரு 2 கிர் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு உங்களுக்கு லெமன் ஜூஸ் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு 2 ஜூஸும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.